ஒரு நல்ல காலத்துக்கு வந்துக்கிறோம். ஒரு நல்ல வார்த்தை ஓடுறது வரவே வராதா? நீ பருவாருன்னு சொல்லியிருந்தா நீ எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். போட என்னடா சொல்லுங்க என்னதான் தேடிட்டு இருக்கிறேன். நான் லேடிஸ்ல பாவி நம்ம நாட்டுல இருந்து வர சொல்லலாம். பொண்ணுக்கு பரிசு போடணும். ஆமா ஒரே போல போடுறா சப்பியா ஆயிடும். இந்த ஊர்ல கால பேச்சு மயம் வருவான். அவன் கையில் குத்துனா அவன் 2 பக்கம் தருவான் பாரு. அதுல தப்பிக்கினே காஞ்சு நான் ஒரு கட்ட தப்பின்னு காஞ்சி போறேன். நீ ஒரு கட்ட தப்பின்னு பிச்சை பட்டு போற நாட்டு மகளுக்கு ஆசையாக நிமிர்ந்த தன்னை வருஷம் எடுத்துட்டு வந்தேன். ஒரு வேலையாவது தெரியுமா? 49,999 ரூபாடா. அது உங்களுக்கு தானே வந்து நிக்குது. டேய் பட்டு சரிக்க பாருங்க, பட்டு சரிக்க பாருங்க. ஒரு நல்ல 9 ஒரு 100 ரூபாய் ஒரு புடவை தர வந்து கிடையாது. காலி வேறு இந்த புடவை அவன் முடிச்சு பட்டு புடவை எத்தான். ஆமாண்டா மாலை மாலை நிச்சயமா முக்கியமா தேங்காய் தேவைப்படுது. போய் கேட்டு நாட்டுல இருந்து உங்க நாட்டுல இருக்கிற உங்க நாட்டு நான் குடிகாசி நான் டப்பா மாட்டி சுத்தி கிடக்குறேன். உங்க நாட்டு இளவரசிக்கு பரிசு போகணும்னு எங்களுது பத்துமா கணக்கு தட்டிட்டு பிறகு இது எவ்வளவு குட்டி எடுத்தோம் பயிற்சோம் ஏதோ கலந்தோம் அப்படியே அழுக்கா வெப்பன்னு நினைக்கிறியா? நாட்டாம்கார கண்ணுல தண்ணி வந்து தட்டு ஓடிக்கு ஓடிக்கு கோயில் தட்டு போடுறது பெரியப்பா கையில் தட்டி ஏறி பட்டு புடவை தாங்கும், மாலை தாங்கும். யார கேக்குறா யார கேக்குறா? அச்சு செவுல அவுது போடுவோம். யார பாத்தீங்கன்னா எங்க நாட்டு எவ்வளவு பெரிய நாடு. எங்க நாடு எங்க என்னமா குடும்பம் பெரிய குடும்பம்
ஏய் பாருடா இந்த பக்கம் போனா தோப்பா தேங்காய் தோப்பு இந்த பக்கம் போனா மாங்காய் தோப்பு சொல்றா இந்த பக்கம் போனா புளியான் தோப்பு இந்த பக்கம் போனா சவுப்பு தோப்பு தோப்பா எங்க இருக்குறா நான் என்ன தேங்காய் காசு பண்ணா போடா தோப்பா இருக்குடா நாங்க போனா ஓடிப்பாங்க எங்களை நீ முழுக்க போறா நீ போ அட பாவி அத பாக்க நீ தேங்காய் எடுக்கறியா நான் எடுக்கல பக்கலை சரி வா அப்பா இந்த நாட்டுக்கு பல தடவை நான் வந்துக்கிறேன். அப்ப வந்து போட்டு வழக்கம் வர சொல்லலாம் நல்லா அழகா அதுவா கேக்குறேன் இளவரசி நிச்சயதார சொல்லிட்டாங்க நான் ஒண்டிதான் இருக்கிறேன் ஓடி ஆடி வேலை செஞ்சதுல சிறுக்கு நீ எப்படி பண்ண வயசு விட்டு விட்டு போயிடுமா நீ சொல்றாடே நான் போவா டாக்டர் கிடையாது அப்படி இல்லடா போட பயிற்சிக்காரா இதுக்கு லெப்ட் ரைட் லெப்ட் அடிக்கிறான் அந்த தேங்காய் எங்க கேட்டா கிளீனா சொல்ல போறேன் அடா பாவி தண்ணி தலைமை தூக்கி வந்தியா தவறு கீழே போட்டியா அந்த தண்ணி தேங்காய் கீழே வீழ்ந்து தலையில வீழ்ந்து தேங்காய் 2 மூடியா போச்சு அந்த 2 மூடி அம்மா எடுத்து வச்சுக்கிறாங்கடா டேய் கட்டிச்சடா டேய் கட்டி சரிவு ஏய் எங்கடா இருக்குது நம்ம நாட்டுல இருந்து தாமால் தட்டு பட்டு புடவை மாலை அது மேல தேங்காய் வச்சு வந்தோம் இல்லையா ஆமாண்டா அந்த வேகத்துல கோவத்துல தட்டு கீழே போட்டு அந்த தட்டுல இருக்க தேங்காய் கீழே விழுந்து நல்லா உடைஞ்சு அந்த 2 முடி எடுத்து ஒளிந்து வச்சுக்கியே நல்லது கிடையாது நாட்டுல பொண்ணுக்கு பரிசு போடணும் தேங்காய் இல்லாத பரிசு போட முடியாது அம்மா தேங்காய் முடியாது தேங்காய் முடியல ஒரிஜினல் முடி கம்மிடுறா சுருக்கு பூச்சிச்சுடா எப்படி நீ கோவப்பட்டாக்கா உனக்கு ஆட்டோ டோக்குது ஆட்டோ டோக்கு ஐயா நீ கோவப்படாத தாய் தவப்படாத குழந்தைங்க ஏதோ அறியாம தெரியாம செஞ்சது நான் எடுத்து சொல்றேன் நீ கோவப்படாத சாமா ஒரு மணி நேரம் கை விடுவா கம்முனுமா இந்த நாடு 2 போட்ட போலங்கிறீங்க கொஞ்ச நேரம் அருவுக்குதா கொஞ்ச நேரம் நாடகத்துக்கு வரோம் சிவகாம்பட்டிக்கு போயிருப்போம் நானு தாய் மாமா வந்து தாய் மாமாடா பாவி தாய் மாமா வந்து மாமா வந்த கொஞ்ச நேரம் மரியாதையா பேசினா சரி விடு தாய் மாமா வந்துக்கிறாரு 2 பொட்டு புள்ள இருக்கீங்களே ஆளுக்கு மாத்தி மாத்தி பால் கொடுத்தா பால் காய்ச்சி அப்படியா ஏய் வாய் மூடுடா என்னடா நமச்சி உடம்பு சீரியஸ் நல்லா இருக்கு டேய் வாடா டேய் நீ என்ன வாய் மூடுறேம்மா டேய் வா என்னம்மா என்ன ஏதோ பண்ணனுமா என்கிட்ட யார் வேலை செய்யறது நீ தான என்ன செய்ற டேய் சின்ன சிறு வயதிலே தாய் தந்தை கிடையாது நானும் அக்காவும் தன்ன நம்பி தான் வளர்ந்து வந்தோம் ஏடா முண்டா நீ கூட இருக்கறியே எனக்கு எதுல தெரியுமா நான் மட்டும் எவ்வளவு செய்வேன் நேத்து எவ்வளவு செய்வேன் நம்ம டேய்
இங்க வாடா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா தெரியாதம்மா நாங்க வாயிலாத பூச்சி நீ சொல்லாதம்மா எப்படி தெரியுமா இது என்ன தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது தெரிஞ்சதெல்லாம் சவுத்தோம் முழுத்தும் உடம்பு கட்டில அடிப்பேன் இந்த முள்ளு பேசுறா நாங்க எப்படி தெரியுமா நாங்க அடிச்சு ரோட்ல கொட்டுவோம் நாங்க உண்மையை அந்த வீட்டுல கொட்டுவோம்டா அம்மா வீட்டுக்காரங்கமான பொண்ணு கத்துக்கணும் எங்க எது கொட்டணும் கத்துக்கீங்கன்னா கரெக்டா கொட்டுவீங்கம்மா அது மட்டும் உண்மையத்து ரோட்ல கொட்டணுமா அரிசத்து வீட்டுல கொட்டணும் அது மட்டும் இல்லடா நாங்க குளவாட்டு போனோம்னாக்கா குடம்லாம் எடுத்துட்டு போவோம் ஆமா. குடத்தை வச்சுட்டு பித்தளை தவளை எடுத்துன்னு வருவோம்டா வீட்டுக்கு எவ்வளவு நல்ல சொம்பு வச்சு அண்ணாத்துல நடிங்க சரி விடுடா என்னுடைய மாமா பால் சாப்பிட மாட்டாரு அவர் மோர் தான் சாப்பிடுவாரு தங்கச்சி போய் மாமாக்கு மோர் கொண்டு வச்சுக்கிறவா